மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களை கைப்பற்றியுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மொத்தம் 234 இடங்கள் கிடைத்துள்ளன. நாட்டின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்று முடிவடைந்தது. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. மேலும் ஆந்திராவின் 175 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒடிசாவின் 147 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்றது. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் 292 மக்களவை தொகுதிகளை கைப்பற்றியது. எனினும் பாஜகவால் 272 என்ற தனி பெரும்பான்மை எண்ணிக்கையை பெற முடியவில்லை. அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மட்டும் 240 தொகுதிகளை வசப்படுத்தியுள்ளது. இதனால் கூட்டணி அமைத்தே ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தெலுங்கு தேசம் 16, ஐக்கிய ஜனதா தளம் 12, ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா 7, லோக் ஜனசக்தி 5, ஜனசேனா 2 என மொத்தம் 292 தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி, நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல மக்களவைத் தேர்தல் முடிவுகளின்படி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மொத்தம் 234 இடங்கள் கிடைத்துள்ளன. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் 99 இடங்கள் கிடைத்துள்ளது. சமாஜ்வாதி கட்சி 37 இடங்களையும், திரிணாமுல் காங்கிரஸ் 29 இடங்களையும், திமுக 22 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. பெரும்பான்மைக்கு தேவையான 272 இடங்களை பெற இன்னும் 38 இடங்கள் தேவை. தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தின் ஆதரவை பெற இந்தியா கூட்டணி முயற்சிக்குமா என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி உள்ளது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 52 தொகுதிகளில் மட்டுமே வென்ற காங்கிரஸ் கட்சி இந்த முறை 99 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் கை கொடுத்துள்ளன. அந்த வகையில் 80 மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கூட்டணி 43 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியுள்ளது. பாஜக 36 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 48 மக்களவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி 30 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. கேரள மக்களவைத் தேர்தல் வரலாற்றில் பாஜக முதல் முறையாக கால் பதித்துள்ளது. திருச்சூர் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளரும் நடிகருமான சுரேஷ் கோபி வெற்றியை பதிவு செய்துள்ளார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுனில் குமாரை விட 74,686 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியுள்ளார். இதேபோல ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக 78 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் பிஜு ஜனதா தளம் 51 இடங்களிலும், காங்கிரஸ் 14 இடங்களிலும் வெற்றி வாகை சூடியுள்ளன. ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதால் பாஜக 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜக 240 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. இதையடுத்து டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பாஜக தொண்டர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி 1962ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக 3வது முறையாக ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதால் 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளதாகவும், ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். 1962 के बाद पहली बार कोई सरकार अपने 2 कार्यकाल पूरे करने के बाद तीसरी बार वापस आई है. ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் மக்களவைத் தேர்தலில் பாஜக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். ஆட்சியா எதிர்க்கட்சியா என கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கார்கே, ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும்
பாஜக தோல்வியை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார். பரப்புரையின் போது மோடி பேசிய பொய்களை மக்கள் நிராகரித்து விட்டதாக கார்கே தெரிவித்தார். தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதாவின் தார்மீக தோல்வியை காட்டுவதாக விமர்சித்த கார்கே, மோடிக்கு எதிரான மக்களின் தீர்ப்பு இது எனவும் குறிப்பிட்டார். ஆட்சி அமைப்பது குறித்த வியூகத்தை தற்போது கூற முடியாது எனவும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். जब तक हम अपने अलायंस पार्टनर से बात नहीं करेंगे और जो नए पार्टनर हमको जुड़ने वाले हैं उनसे भी किस तरीके से हम बात करके अपने को मेजॉरिटी बना सकते हैं वो देखेंगे. सारे स्ट्रैटेजीज अगर यही मैं बोलूँगा फिर मोदी जी होशियार हो जाएंगे. इसलिए தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி எதிர்க்கட்சிகளை நசுக்க பாஜக பல வழிகளிலும் பல முயற்சிகளை செய்ததாக குற்றம் சாட்டினார். பாஜக தங்களை எதிர்த்தவர்களை சிறைக்கு பின்னால் தள்ளியதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி, எதிர்க்கட்சிகள் அமலாக்கத்துறை, சிபிஐ, தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகளுடன் போராட வேண்டியிருந்ததாக கூறினார். வரும் நாட்களில் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் அரசியல் அமைப்புக்காகவும் காங்கிரஸ் கட்சியின் போராட்டம் தொடரும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். ஆட்சியா எதிர்க்கட்சியா என கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். We are going to have a meeting with our partners, the India alliance partners, and these questions will be raised there and they will be answered there. We respect our alliance partners and we are not going to make statements in the press without asking them their opinion. உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி குறித்து பேசிய ராகுல் காந்தி, அம்மாநில மக்கள் அரசியல் நிலவரத்தையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் புரிந்து கொண்டதாக தெரிவித்தார். ஊபியில் தனது தங்கை பிரியங்கா காந்தி கடுமையாக உழைத்தார் என்றும் அவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் ராகுல் கூறினார். और इसमें यूपी में एक और बात मैं बोल देता हूं, एक और बात यूपी के बारे में बोल देता हूं, इसमें मेरी बहन प्रियंका गांधी का भी काम है जो यहां पीछे छुपी हुई है. இதனிடையே மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்காதது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை கிடைக்காத மோடி பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என மம்தா கேட்டுக் கொண்டுள்ளார். ওনার ইমিডিয়েট প্রধানমন্ত্রী থেকে রেজিগনেশন দেওয়া উচিত, কারণ উনি বলেছিলেন ইসবার. தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட 40 இடங்களிலும் வெற்றி பெற்று அசத்தியது. தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்தனர். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலையும் விட இம்முறையும் மகத்தான வெற்றியை பதிவு செய்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றியை அறுவடை செய்தது. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் 2வது முறை போட்டியிட்ட கனிமொழி 3.92 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிக்கனியை ருசித்துள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி, தமாக வேட்பாளர் STR விஜயசீலன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரெவினா ரூத் ஜோன் உள்ளிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்தனர். அரக்கோணம் மக்களவை தொகுதியில் 4வது முறையாக களமிறங்கிய திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இம்முறையும் வெற்றி வாகை சூடியுள்ளார். தனது தந்தை முரசொலி மாறன் 3 முறை வெற்றி கண்ட தொகுதியில் 4வது முறையாக போட்டியிட்டு வெற்றியை மீண்டும் தன்வசப்படுத்தியுள்ளார் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன். இந்த தொகுதியில் 2.44 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். 2வது இடத்தை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் தக்க வைத்துக் கொண்டார். வடசென்னை சிட்டிங் எம்பியான கலாநிதி வீராசாமி 2வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். நீலகிரி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் R ராசா 4,73,000 வாக்குகள் பெற்று 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். பாஜக சார்பில் களம் கண்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் 2வது இடத்திற்கும், அதிமுக வேட்பாளர் முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளனர். தென் சென்னையில் பாஜக வேட்பாளர் தமிழிசையை வீழ்த்தி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி வாகை சூடியுள்ளார். பாஜக நட்சத்திர வேட்பாளர் தமிழிசை 2.01 லட்சம் வாக்குகளுடன் 2வது இடத்தையும், அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டனர். பெரம்பலூர் தொகுதியில் நேருவின் மகனும் திமுக வேட்பாளருமான அருண் நேரு 6 லட்சம் வாக்குகள் பெற்று தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளார். தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட பாரிவேந்தர் டெபாசிட் இழந்து பரிதாப தோல்வி அடைந்துள்ளார்.
2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக சார்பில் போட்டியிட்ட புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகத்தை தோற்கடித்து 2வது முறையாக வேலூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் கதிர் ஆனந்த். 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியை சந்தித்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலு 7.5 லட்சம் வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றுள்ளார். கடந்த தேர்தலைப் போலவே இந்த முறையும் 7 லட்சம் வாக்குகளை கடந்து வெற்றி வாகை சூடியுள்ளார். கோவை தொகுதியில் 1.18 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 4.5 லட்சம் வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் 2.36 லட்சம் வாக்குகளும் பெற்று தோல்வியடைந்தனர்.